நான் இன்னைக்கு ட்ரை மேங்கோ சட்னி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் அதாவது மாங்காயோட சட்னி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த வாழைக்காய் சீவரத்தில் சீவினேன்னா ஈஸியாக அரைக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதில் சீவுறேன். ஒரு பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன்னா அதை நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். ஃபஸ்ட்டு இதை சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இது லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக அரைஞ்சிடும். இதோட இஞ்சி 2 பூண்டு போடுறேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற உப்பு, அதுக்கப்புறம் புதினாவை அலம்பி வச்சுருக்கேன். அந்த புதினாவை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சாச்சு இது மாங்காய் சட்னி. இப்போ அதை நான் ஒரு பவுலில் மாற்றுறேன். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். மாங்காய் சட்னி ரெடி ஆகிட்டோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.